அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் தல வரலாறு பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல் வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடமாக அங்குதான் ஆதியில் கோயில் கொண்டுள்ளார் அன்னை வைஷ்ணவி. அன்னை வைஷ்ணவி அண்ணன் அரங்கன் அமைதியான உருவான சுந்தரமூர்த்தி. ஆனால் தங்கையோ ருத்ர ரூபிணி. அவளின் ருத்ராம்சரம் பொறுக்க முடியாமல் திண்டாடினார்கள் ஸ்ரீரங்கம் கோயில் அர்ச்சகர்கள். அவள் சினம் தணிக்க வழி தேடினார்கள். அப்போது அந்த கோயிலின் ஐயர் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தார். கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் ஆங்கார ரூபிணியாக திகழும் இந்த அன்னையை வேறு இடத்திற்கு மாற்றி பிரச்சிதை செய்து வழிபடலாம் என்று முடிவு செய்தனர். அன்னையின் திருவுருவை சுமந்து கொண்டு பக்தர்கள் ஆற்றை கடந்து காட்டுப்பாதைக்கு பயணித்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்டுப்பாதையை கடந்ததும் கைவிடப்பட்ட ஒரு அரண்மனை மேட்டை அடைந்தார்கள். அது ஒரு கைவிடப்பட்ட கோட்டை. சோழ மன்னன் ஒருவர் தன் தங்கையை கங்கநாடு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவளுக்கு சீதனமாக கட்டி தருவதாக உருவாக்கப்பட்ட கோட்டை அது. கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது அந்த கோட்டை பெயர். பிறகு அந்த பகுதி பிற்காலத்தில் பாண்டியரின் படையெடுப்பார். அந்த கோட்டை அதை சுற்றி இருந்த நகரமும் அழிக்கப்பட்டது. அதன் பிறகு அது வேப்பமர காடாக மாறியது. அந்த பகுதி முழுவதும் அந்த வெப்பம் காட்டுக்குள் இருந்த அந்த அரண்மனை மேட்டை அடைந்த ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் அதுவே அன்னை கோயில் கொள்ள தகுந்த இடம் என்று முடிவு செய்தர். ஒரு ஓலை குடிசை ஒன்றை கட்டி அன்னையின் திருவுருவை அதில் வைத்துவிட்டு அப்படியே சென்று விடுகிறார்கள். அடுத்த நாள் காலை கண்ணனூரில் கோயில் கொண்ட அன்னை அவள் என்பதால் கண்ணனூர் மாரியம்மன் என்று அவளுக்கு பெயர் உருவாகியது. வேப்பம் காற்று அவளை குளிர்வித்தது. கொஞ்சம் சாந்தமானவாள் தேவி என்று கோயில் கொண்டிருக்கும் இந்த இடத்தை செய்ய வேண்டும் என்று மனம் கனிந்ததால் தேவி இந்த நிலையில்தான் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னனை தன் படைகளோடு அந்த கண்ணனூர் காட்டிலே முகாமிட்டிருந்தார். அப்போது வீரர்கள் மூலம் அங்கிருக்கும் அன்னையை பற்றி தெரிந்து கொண்டு அந்த அன்னையின் குடிசைக்கு சென்று வழிபாடு செய்தார். மன்னன் அன்னையின் தோற்றமே அவருக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. பிறகு, தாயே, நான் தொடங்க போகும் இந்த போரில் எனக்கு வெற்றி கிடைக்க அருள்வாயாக. போர் முடிந்து இங்கு திரும்பியதும் நான் உனக்கு அற்புதமான கோயிலை கட்டி கொடுக்கிறேன் என்று வேண்டி கொண்டார் அந்த மன்னர். கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டால் எதுதான் கிடைக்காது. வெற்றி பெற்ற அந்த மன்னன் திரும்பி வந்து பரிவார தெய்வங்களான விநாயகரையும் கருப்பண்ணசாமியும் பிரசித்தை செய்து இந்த ஆலயத்தை கட்டி குடமுழுக்கு விழா எல்லாம் சிறப்பாக நடத்தி நித்திய பூஜைக்கு ஏற்பாடுகளையும் செய்து வைத்தார் அந்த விஜயநகர மன்னன். இதுவே மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் என்று பெயர் பொறிக்கப்பட்டது. ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள் அன்னை. அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பவள் கருணையே வடிவானவள். அதனால்தான் இன்றும் லட்சோப லட்சம் மக்கள் நாடி வந்து வணங்கி செல்கிறார்கள். இந்த சமயபுரம் அன்னையை ஆலயத்தின் கருவறையில் அன்னை சுகாசினியாக திருக்காட்சி தருகிறாள். 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு 27 எந்திரங்களாக திருமேனி
பிரசிதசில் இங்கு அன்னை அருள் பாலிக்கிறார். இவள் திருமேனியோ மூலிகையால் ஆனது. அதனால் அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் எல்லாம் நடைபெறும். கருவறையின் பின்புறந்தாம் அம்மனின் பாதங்கள் அமைந்திருக்கிறது. அந்த பாதங்களுக்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபாடு எல்லாம் செய்கிறார்கள். இரவு நேரத்தில் அன்னை இங்கே சூட்சம ரூபத்தில் வலம் வருவதாக ஐதீகம். அவ்வாறு அன்னை நகர்வலம் வருகையில் அன்னையின் கால் கொலுசு ஒலி கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள். அங்கே இன்றும் அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்தில் கேட்கிறது என்று சொல்கிறார்கள். இரவு இங்கு தங்கும் பக்தர்கள், இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களும், நோய்களின் அதிபதியான மாயாசுரன் பூலோகத்திலே நோய்களை பரப்பிவிட்டு மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். இதனால் அன்னையின் பக்தர்களும் பாதிக்கப்பட்டார்கள். இதை கண்டு கோபம் கொண்ட அன்னை பார்வதி தேவி மாயாசுரனை வதம் செய்யும்படி தம் அம்சமான மாரியம்மனை பூலோகம் அனுப்பி வைக்கிறாள். மாரியம்மனும் இங்கு வந்து மாயாசுரனை அவன் சகோதரர்களையும் வதம் செய்தார். அதன் பிறகு அவர்களுடைய தலைகளை எல்லாம் ஒட்டியனமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமையில் இருந்து மக்களை காப்பாற்றி அருள் புரிந்தாள். அவளே ஆதியில் திருவாரங்கத்தில் வைஷ்ணவி தேவியாக அருள் பாலித்து கொண்டிருந்தவள் பிறகு சமயபுரத்திற்கு வந்து மாரியம்மனாக அருள் பாலிக்கிறார் என்று சொல்கிறது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. இன்னும் சமயபுரத்தால் நோய் தீர்க்கும் மருத்துவச்சியாக மக்களால் வணங்கப்படுகிறார். இவள் சன்னதிக்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீராத நோயெல்லாம் தீர்ந்து விடுகிறது. நம் துன்பங்கள் தீர அன்னையே பச்சை பட்டினி கிடந்து தவம் இருக்கும் அதிசயம் இன்று நடைபெறுகிறது. மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று இங்கே பூச்சொரிதல் விழா நடைபெறும். வழக்கமான எல்லா தலங்களிலும் பக்தர்கள்தான் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை. ஆனால் இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு அன்னையே விரதம் இருக்கிறார். இதைதான் பச்சை பட்டினி விரதம் என்று சொல்கிறார்கள். அதாவது மாசி மாதம் நடைபெறும் பூச்சொரிதல் விழா முடிந்தவுடன் அன்னையின் இந்த விரதம் தொடங்கி விடுகிறது. பூச்சொரிதல் பொழுது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு 27 நாட்கள் அன்னைக்கு ஒரு வேளை மட்டுமே இங்கு நிவேதனம் நடைபெறும். அதாவது சாயரட்சை பூஜையின் பொழுது இளநீர், மோர், பானகம், துள்ளுமாவு, வெள்ளேரி பிஞ்சி ஆகியவற்றை நிவேதிக்கிறார்கள். இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது. நாம் சமயபுரத்தில் வசிக்காமல் இருக்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கூட அங்கு செல்ல முடியாதவர்களும் ஆனால் அவளை மனதார நினைத்து வழிபட்டாலே போதும், ஓடி வந்து நம்மை காப்பாள். இந்த 27 நாட்களில் தினமும் ஒரு வேளையாவது அன்னையை நினைத்து உணவை துறந்து அவளை மனதார வழிபட்டால் அவள் நம்முடனே இருந்து நமக்கு ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்குவாள். புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை என்று இங்குள்ள அம்மன் முன்பு புதிய மூங்கில் தட்டு ஒன்றில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை எல்லாம் சமர்ப்பித்து பூஜை செய்கிறார்கள். இங்கு கரும்பு தூளி எடுத்தல் என்பது விசேஷமான பிரார்த்தனை. குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்ளும் வேண்டுதல் தான் இந்த கரும்பு தூளி பிரார்த்தனை. அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்த பிறகு சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக எடுத்து வைத்திருப்பார்கள். குழந்தை பிறந்ததும் 4வது மாதத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டிலில் தயார் செய்து அந்த தொட்டிலில் குழந்தை கடத்துவார்கள். அந்த தொட்டிலை பிடித்து கொண்டு தந்தை முன்னே செல்ல தாய்
பின்தொடர 3 முறை சமயபுரம் ஆலயத்தில் வலம் வந்த பிறகு அர்ச்சகர்களிடம் ஒப்படைப்பார்கள். அர்ச்சகர்கள் அந்த துணிகளை எடுத்து வைத்து கொண்டு அந்த கரும்புகளை பக்தருக்கு பிரசாதமாக வழங்கிவிடுகிறார். இதுவே கரும்பு தோழி வேண்டுதல். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு பேருந்து புறப்படுகிறது சமயபுரத்துக்கு. தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் எல்லாம் முதன்மையான இந்த திருக்கோயில் என்ற பெருமைக்குரியது. இந்த ஆலயம் வருவாயில் கூட பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறது. 8 திருக்கரங்களுடன் கழுத்தில் தலைமாலை, அதாவது மண்டை ஓட்டு மாலை அணிந்து கொண்டு சர்ப்ப கொடியுடன் 5 அசுரர்களின் தலைகளில் தன் காலால் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகை கண்டால் மனம் அமைதியடையும். கோயிலில் இதிகாச புராண காலத்தில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்புதான் கட்டப்பட்டது என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. ஆகவே சிற்ப வாஸ்து சாஸ்திரங்கள் ஏற்ப அமைந்திருக்கிறது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம். கோயில் முகப்பில் உள்ள நீண்ட பெரும் மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோயிலின் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில்தான் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும், தெற்கு அருள்மிகு முருகன் திருக்கோயில், தேரோடும் வீதியில் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு புறம் ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது சிறப்பாகும். கருவறைக்கு செல்லும் வாயிலில் இருபுறமும் துவாரசக்தியின் சுதை உருவத்தையும் காணலாம். வலது புறம் கருப்பண்ண சுவாமி கருவறைக்கும் இடைப்பட்ட இடத்தில் மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. கருவறை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. விமானத்தின் அதிர்ஷ்டனான பகுதியில் தொட்டில் போன்ற உருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீர் நிரப்பப்பட்டு அன்னை கருவறையில் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி அமைந்திருக்கிறது. திருமேனிக்கு உற்சவ அம்மனின் சன்னதி அமைந்திருக்கிறது. திருமேனி நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. சமயபுரம் அருகில் உள்ள அருள்மிகு செல்லாண்டி அம்மன் திருக்கோயில் திருமேனியும் இங்குதான் நாள்தோறும் வைக்கப்பட்டு அபிஷேகம் செய்து நாள்தோறும் காலை 6 கால பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. காலை 7:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேகம் தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இதனால் அம்மையை கண்டவர்கள் மற்றும் உடல் நலக்குறைவை உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுகிறார். தீர்த்தங்கள் இந்த கோயிலில் தரும் தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவாளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலின் தீர்த்தம் பெயர். இந்த காணொளியில் அனைத்தும் நீங்கள் கேட்டு கொண்டு இருந்தீர்கள். எந்த கருத்து வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சமயபுரம் மாரியம்மன் தல வரலாறு ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். எல்லோரும் அருள் பெற்றுட்டு கோயிலை போய் பாருங்கள். எல்லோரும் அருள் பெற்றுட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க.